காதலும் கடந்து போகும் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு, நீங்க அது இயல்பாக வந்த ஒரு படமா இருந்திருந்தாலும், அகைன் அதிலயுமே ஹீரோ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள் இல்ல. ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஒரு மணிகண்டன நீ போடான்னு ஒரு அனுப்பி விடுறப்ப நமக்கே அது புரியும். நான் தான் வீணா போயிட்டேன். நீயாவது நல்லா இரு. அப்படின்னு சொல்றதாக இருக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இந்த லவ் இல்ல. பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணப்படும். ஒரு லவுடான லவ் இன்னைக்கு வந்து அது ஒரு பிசிக்காலிட்டியோட கனெக்ட் பண்றது இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஐ திங்க் அந்த படத்துல ஐ லவ் யூ, ஐ மீன் லவ் வித் யூ இந்த மாரி அதெல்லாம் ஒரு வேர்ட் கூட சொல்லணும். அந்த படத்துல கரெக்ட், கிடையாது. கரெக்ட். அது காதல் நமக்கே இப்ப எப்படின்னா பயம் இல்ல அப்படின்னு சேது பண்ணுவாப்ல. அவ டப்புன்னு கட்டி பிடிச்சுக்கும் அந்த பொண்ணு. அப்பதான் ஓ! அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அ இதெல்லாம் நீங்க மெனக்கெட்டு வச்சது மாரிலாம் ஒண்ணும் தோணல. பட் அந்த அந்த தாட் எப்படி வருது? லவ் அவ்வளோ அழகா சொல்றது, சைலன்ஸ்ல சொல்றது. அப்புறம் வந்து அதற்குன்னு பொருந்துற சில இடம்லாம் தேடாம, அ அப்படியே ஒரு இடத்துல ஒரு காதல காட்டுறது இருக்குல்ல. அது அது அதான் எனக்கு அது சொல்லணும்னா எனக்கு பார்த்து புடிச்சத நான் பண்ணேன் சார். ஆ. அதாவது அது அது கொரியன் ரீமேக் அந்த ஐ படம். நோ. ம். அது எனக்கு பார்த்ததுல எனக்கு அந்த அம்சம் தான் புடிச்சது. எனக்கு அதே மாரி ரொமான்டிக் கதை எழுத வராது. ம். ஐ அம் ஒரு ராம்காம் ஃபுல்லா ராம்காம் கூட எழுதிறலாம். பட் நல்ல ரொமான்டிக் ஃபிலிம் எழுத வராது. நமக்கு அந்த ட்ரிப் கிடையாது. ஏன் ஒரு ரொமான்டிக் இது இல்ல, இல்ல. வரலன்றீங்க? உண்மதான். சொல்லப்போனா எழுதுனா நல்லா தான் வரும். ஆ. பட் ஆனா, அந்த நேரத்துல அந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஜோன்ல நான் இல்ல. நம்ம சூதுகோவமு, அ நம்ம பேசிக் காட்ஃபாதர் ஃபேனு, கேங்ஸ்டர் கேங்கு. ஆ. அதனால அந்த மாரி இந்த கேங்ஸோட சுத்துற டைப் நம்மலாம். காலேஜ்ல கூட இந்த லவ் பண்றேன்னு ஒரு கேங் சுத்திட்டு நம்மள பார்த்துட்டு, "டேய் ம். ஏன்டா?" அப்டி ம். சொல்லிட்டு நம்ம டீ கிளாஸ் எடுத்துட்டு போவோம். இந்த மாரி கேங்கு. ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ்ல அப்ப இல்ல. பட் ஆனா அது எனக்கு படம் புடிச்சது. எனக்கு ராம்காம் பார்க்க புடிக்கும். நல்லா இருக்குன்னு ம். இன்ட்ரஸ்டிங்கா ஏன்னா ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சது சார். அப்புறம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதனால ஒரு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ம். இந்த படம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எதேர்ச்சியா டக்குனு ஒரு படம் பண்ணுனாங்க. என்ட்ட மிச்ச கதைகள்லாம் சிங்கிள் ஹீரோவுக்கு ஷூட் பண்ற மாரி இல்ல. அது இருந்துச்சு. அத எடுத்தேன். எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்க. எடுத்தேன். ஸோ அது திருப்பி நான் சொல்ற மாரி தான். அது எனக்கு புடிச்சிருந்துச்சு. உடனே அது யான் பெற்ற இன்பம் எடுத்து டெலிவர் பண்ணு. அதே மாரி கண்டிப்பா அந்த படம் தமிழ்நாட்டுல இப்ப யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த மீட்டர்ல. அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ம். அது நீங்க சொல்ற மாரி டெஃபினிஷனுக்குள்ளயும் பொருந்த மாட்டேங்குது. லவ்வே இல்லாம என்னப்பா அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ கண்டிப்பா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த அந்த தொண்ட நம்ம தான் செய்யணும்னு சொல்லி அத பண்ணோம்.